எல்லோரும் விட்டால் இன்னும் கூட சாட்சி சொல்லுவீங்க. நமக்கு டைம் தான் இல்லை. நமக்கு ஏற்கனவே டிலேயாக இருந்தாலும் சற்று அதிக நேரம் ஆனாலும் அது எல்லா பாடல்களையும் நீங்கள் கேளுங்க. பாட சொல்லியிருக்கிற முக்கியமாக எம்பிடி யூடியூப்பில் பாடினவங்க மற்ற நம்ம உங்களுக்கு பாடல் யாருக்கெல்லாமோ கொடுத்துருக்குறோமோ அவங்க எல்லாரும் பாடுவீங்க. வேகமாக வந்து உங்களுடைய பாடலை பாடிட்டு நீங்கள் போயிடணும். ஒரு பாடல் முடிந்த உடனே வேத வசனம் நான் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்குறேன். அந்த வசனத்தை நீங்கள் வந்து வாசிக்கணும். ஒரு பாடல் முடிந்த உடனே நீங்கள் அடுத்த ஒரு ரெடியாக இருக்கணும். யாராவது வேகமாக வந்து உங்கள் வசனத்தை வாசிக்கணும். அதுக்குள்ளே அடுத்த பாடல் பாடுறவங்க முன்னாடி வந்துடணும். பாடுறவங்க நீங்கள் முன்னாடி வந்து இந்த இடத்துல உட்காந்து கூட நீங்கள் வேகமாக எழுந்திரிச்சு வரலாம். நமக்கு டைம் அவ்வளோதான். சுருக்கமாக நீங்கள் அதை முடிக்கணும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமாம், எல்லாத்தையும் நம்ம வீடியோ கவரேஜில் கொண்டு வந்து யூடியூப்பில் போடுவோம். ஞாபகத்தில் வைத்துருங்க. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஒருத்தராக முன்னாடி வரீங்களா? Hark the herald angels sing, glory to the newborn King. Peace on earth and mercy mild, God and sinners reconciled. Joyful all the nations rise, join the triumph of the sky. With angelic hosts we sing, Jesus our Emmanuel. Hark the herald angels sing, glory to the newborn King. Christ by highest heaven adored, Christ the everlasting Lord. Late in time behold him come, offspring of the favored one. Veiled in flesh the Godhead see, hail the incarnate deity. Pleased as man with men to dwell, Jesus our Emmanuel. Hark the herald angels sing, glory to the newborn King. Hail the heaven Prince of Peace, hail the Son of Righteousness. Light and life to all he brings, rise with healing in his wings. Hallelujah, glory God, born that man no more may die, born to raise the sons of earth, born to give them second birth. On the herald angels sing, glory to the newborn King. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுலை வீணாக கழிப்போமோ, பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, யுகர் பாடலும் தவங்களை ஒழிப்போமோ, அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுலை வீணாக கழிப்போமோ. யாக்கோபிலோர் வெள்ளி உதிக்கும் என்றே, இஸ்ரேல் ராஜசிங்கோல் எங்கும் கதிக்கும் என்றே, ஆக்களிழந்து மறுவாக்கிரைத்த காலம் தீர்க்கன் மொழி பொய்யாது வாக்கியமே. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயோரை வீணாக கழிப்போமோ. தேசோமயத்தரகே தோன்றுது பார், மேற்கு திசை வழி காட்டி முன் செல்லுது பார். பூசனை காண நன்கொடைகள் கொண்டே, அவர் பொன்னடி வணங்குவோம் நடவும் இன்றே. யுத
அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. அலங்கார மணி ஒன்று தோணுது பார், அதனால மனம் பண்ணும் கவர்ந்தது பார். இளவரசம் இருக்கும் நிச்சயம் பார், நாம் எடுத்த கருமம் சித்தியாகிடும் பார். யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. அரமனையில் அவரை காணோமே, அதை அகன்று தென் மார்க்கமாய் திரும்புவோமே. மறைந்தவுடு அதுப்பா திரும்பினதே, பெத்லெஹேம் வாசலில் நம்மை கொண்டு சேர்த்தது பார். யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. பொந்துப வர்க்கம் வெள்ளை போலமிட்டே, ராயர் பொற்களல்ல அர்ச்சனை புரிவோமே. வல்கண்ணன் ஏரோதை பாராமல், தேவ வாக்கினால் திரும்பினோம் சோராமல். யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வார்த்தை மத்தேயு 2:17-18. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டலும் ஆகிய கூக்குரல் ராமாவளே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவர்கள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேற்றியது. ஆமென். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கூடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. வாரி 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 நாம் செல்வோம், அன்னை மரியின் மடிமேலே மன்னன் மகமாகவே தோன்ற, விந்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி மந்தையாயர்கள் யாவரும் அங்கே, அந்த மன்னவர் முன்னிலை நின்றே தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல்ல காட்சியை கண்டிடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கூடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை வாசிக்கும்படியான வேத வசனம் சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்பதே. ஆமீன். நடு குளிர் காலம் கடும் வாடையா, பனி காட்டி போலும் குளிரும் எல்லாம், மூடு பனிராவில் பெய்து மூடவே, நடு குளிர் காலம் முன்னாலே, வானும் பூவியோ சுவாமியாலவே அவர்
முன்னில்லாது அவை நீங்குமே. நாடு குளிர் காலம் தெய்வ பாலர்க்கே மாடு தங்கும் கோத்தில் ஓதுமே. தூதர் பகல் யாவும் தாழும் அவர்க்கு மாதபால் புல் காவும் போதுமானது. கேருபின் சேராபின் தாழும் அவர்க்கே தோழுமாடு மாறும் போதுமே. தூதத்தலை தூதர் விண்ணொற்றீரரும் தூய கேரும் சேரார் சூழத் தங்கினும் பாக்கிய கன்னி தாயே நேச சிசுதான் மூர்த்தி பக்தியோடு போழுதாய். ஏழையடியே யாது படைப்பே மந்தை மேய்ப்பனாயின் மாறி படைப்பே. ஞானியாயின் ஞானம் கொண்டு சேவிப்பே யானோ எந்தன் நெஞ்சம் படைப்பே. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10-11 வரை. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. நம்பர் 80.
பெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே எனும் பெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வ மைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வ மைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, இங்கு அக்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு அக்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்பதே ஆம். Oh, come, all ye faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem. Come and behold him, born the King of Kings. Oh, come, let us adore him. Oh, come, let
லூக்கா எழுதின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 30-32. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த எம் மன்னவனேவும் மாதயவே தயவு விண்ணுலகில் சிம்மாசனத்தில் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம். அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமென். Long time ago in Bethlehem, so the Holy Bible say, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now, hear the angels sing, a king was born today. And man will live forevermore because of Christmas Day. Trumpet sound and angels sing, listen to what they say. That man will live forevermore because of Christmas Day. While shepherds watch their flocks by night, they see a holy night. Then hear a choir of angels sing, music seemed to come afar. Hark now, hear the angels sing, a king was born today. And man will live forevermore because of Christmas Day. Joseph and his wife Mary come to Bethlehem that night. They find no place to lay the child, not a single room was inside. Hark now, hear the angels sing, a king was born today. And man will live forevermore because of Christmas Day. And then they found a little nook in a stable forlorn,
an enemy, cold and dark, Mary's little boy was born. Hearken, the angels sing, a king was born today, and man will live forevermore because of Christmas Day. Trumpet sound and angels sing, listen to what they say, that man will live forevermore because of Christmas Day. That man will live forevermore because of Christmas Day. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ராக்காலம் பெத்லெஹேம் மேய்ப்பர்கள் தம்மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதனிறங்க விண்ஜோதி கண்டனர். அவர்கள் அச்சம் கொள்ளவும் விண்தூதந்திகில் ஏன், எல்லாருக்கும் சந்தோஷமா நற்செய்தி கூறுவேன். தாவீதின் வம்சம் ஊரிலும் மெய் கிறிஸ்துநாதனார், பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். மா உன்னதத்தில் ஆண்டவா நீர் மேன்மையடைவீர், பூமியில் சமாதானமும் நல்லோர்க்கு ஈகுவீர். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக வேத பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீட்டிருக்காமல் மானிடரானது மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும்
மாதயவே தயவு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்ந்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீர் பாரும் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நீர் வேறுதிலே. தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடு மன செய்தி பாடி விண்ணில் கர்த்தர் நீர் மாமகிமையே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே. புகழும் துதியும் உண்டாகவும் தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பார். சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து
இவர்தாம் 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 நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர், சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே கிருபை கூறினாரே, மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே கிருபை கூறினாரே, சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே, நீலை நாட்டினாரே, மூடி சூட்டினாரே, அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே, நீலை நாட்டினாரே, மூடி சூட்டினாரே, சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் இவர்தாம் இவர்தாம். ராஜன் தாவீதூரிலுள்ள மாட்டு கோட்டில் ஒன்றிலே கன்னி மாத பாலன் தன்னை முன்னணையில் வைத்தாரே, மாதா மாரியம்மாதா பாலனீசு கிறிஸ்துதா, வானமேட்டு பூமி வந்த மாகத்தாதி கர்த்தரே, அவர் வீணு மாட்டு கொட்டி தொட்டிலோ முன்னணையே, ஏழையோடு ஏழையார் வாழ்ந்தார் பூவி தாழ்மையார், மாட்டு தோலுவத்திலல்ல தேவ ஆசனத்திலும், ஏழை கோலமாக அல்ல ராஜகிரீடம் சூடியும், மீட்பதீற்றிருக்கின்றார் பாலை சூழ்ந்து போற்றுவார், மீட்பதீற்றிருக்கின்றார் பாலை சூழ்ந்து போற்றுவார். காலம் பெற்று மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர், அவர்கள் அச்சம் கொள்ளவும் விண்தூதன் தீகில் ஏன், எல்லாருக்கும் சந்தோஷமாம் நற்செய்தி கூறுவே, தாவீதின் வம்சம் ஊரிலும் மெய் கிறிஸ்து நாதனார், பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார், மாவுன்னதத்தில் ஆண்டவா நீர்மேன்மை அடைவீர், பூமியில் சமாதானமும் நல்லோர்க்கு ஈகுவீர். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர்,
தலை சாய்னானா இங்கு தாழ்மையுள்ள தாழ்மடையில் தலை சாய்னானா பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா இங்கு பங்கு முற்றும் பசு தொட்டியில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கு முற்றும் பசு தொட்டியில் படுத்திருக்கிறார் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மூச்சம் விட்டு தாழ்ச்சலுள்ள முன்னணியிலே இங்கு மூச்சம் விட்டு தாழ்ச்சலுள்ள முன்னணியிலே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் 21 வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களில் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். வாரும் பெத்லஹேம் வாரும் வாரும் வரிசையுடனே வாரும் வாரும் எல்லோரும் போய் வாழ்த்துவோம் இயேசுவை வாரும் விரைந்து வாரும் எட்டி நடந்து வாரும் அதோ ஏறிட்டு நீர் பாரும் பட்டணம் போன் சிறு பெத்லகேம் தெரியுது பாரும் மகிழ்ந்து பாரும் ஆதியில் அதமேவை அண்ணால் அருந்திய பாவவினை ஆதிரி தத்துவ தேவன் மனிதத்துவமாயின் அறிது புதுமை. Joy to the world, the Lord is come. Let us receive a King. Let every heart prepare Him, Lord. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. Joy to the world, the Savior is. Let men the songs employ, while fields and floods, rocks, hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat the sounding joy. No more the saints and sorrow, no thorns infest the ground. He comes to make His blessings flow. For us the curse is far, for us the curse is far, for us the curse is far. Praise the Lord. The word of God taken from Zechariah 6:12. Then speak to him, saying, Thus says the Lord of hosts, saying, Behold, the man whose name is the branch. From his place he shall branch out, and he shall build the temple of the Lord. Amen. Praise the Lord. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதாதியாய் வளர்ந்தார் மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதாதியாய் வளர்ந்தார் பிறந்தார் பிறந்தார்
மாஜோதியாய் திகழ்ந்தார், மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்வை அன்புறக்கும் பெருந்தன்மை உள்ளவரே, பொறுமை தாழ்வை அன்புறக்கும் பெருந்தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றோர். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றோர், மேலான நாமம் பெற்றோர். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அது இந்த ஒரு 2 நிமிஷம் அது சாட்சி விட்டுட்டேன். அது இந்த சபைக்கு வரும்போதெல்லாம் நம்ம ஒரு ஆவலோடு தான் வரணும். தேவன்கிட்ட வந்தோமா நம்ம ஆசீர்வாதம் பெற்று போகணும். அல்லேலூயா. இந்த இதில் வந்து ஒரு 6 மாதம் தான் ஆகுது. இதுக்கு வந்ததுக்கு காரணம் இப்போ பண்ணாங்களே, அது எங்கள் மக தான். எங்கள் மக, மருமக, எங்கள் பேத்தி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க வாங்கன்னு. ஆனால் இங்கே வந்தது தான் தெரியுது, இங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று உண்மையான ஆசீர்வாதத்தை போட்டிருக்கேன். ஒரு 6 மாதம் தான் அவருக்கு வந்து. ஆனால் இவங்க எழுதுகிற புக்கில் இங்கே வந்தவங்க வந்து நான் மன தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இவங்களுடைய ஊழியம் அந்த அந்த புக்கில் பார்க்கும்போது ரொம்ப தாழ்மையாக இருக்குது. இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்மை இருந்தாரோ அந்த மாதிரி இந்த சகோதரர்கள் ஒருமித்தும் வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதும் இந்த வேதத்தில் வாசிக்கும் போது அதன்படி தான் அந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. அநேக ஒரு 10 புக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் ஒரு வஞ்சிக்கும் லஞ்சம் அந்த புக்கை அநேகமாக நம்ம எல்லாம் வாங்கி வாசிக்கணும். அது வேதத்தின்படி தான் அவங்க எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருத்தரும் நம்ம இங்கே வந்து போனவங்க அவங்க எழுதுகிற புக்கை வாங்கி நிச்சயமாக படிக்கணும். நான் அதை வாசித்து அதில் ஆசீர்வாதம் பெற்றிருக்கேன். அதன்படிங்க என்ன ஒரு திருப்பி போகணும், வெறுமையாக போகாதீங்க. அந்த புக்கை வாங்கி படிச்சுப்போ வேதத்தின்படி தான் அதை எழுதியிருக்காங்க. ஆவியானவர் மூலமாக தான் அவங்கள வந்து எழுதி இதை நமக்கு ஒரு பிரயோஜனமான வார்த்தையாக இருக்குது. இது இந்த ஊழியத்தை இந்த குடும்பமாக செய்கிறாங்க. அந்த முதல் என்ட்ரஸில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவங்க வந்து முதல்ல தேவனுக்கு முதல்ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த உறவினர், மனைவி, பிள்ளைங்க, இந்த சகோதரர்களுக்கு நான் மனராத நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த எனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப பட்டது. இந்த ஊழியம் இங்கே இல்லை, இது உலகம் மூலமாக அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. இந்த புக்கை வாசித்ததுலேருந்து நானும் எங்கள் மனைவியும் ரொம்ப இவங்களுக்கோசம் ஜபம் பண்ணுறதும் சரி, நம்மளால் முடிஞ்சு தாங்கணும்னு ஒரு வைராக்கியம் எடுத்துருக்கோம். இதை தேவன் ஆசீர்வதிப்பாக சொல்லப்பட்ட பகுதி எண்ணாமகம் 24:17. அவரை நான் காண்பேன், இப்போதல்ல, அவரை தரிசிப்பேன், சபீமா அல்ல. ஒரு நட்சத்திரம் யோகோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாப்பின் எல்லையை நொறுக்கி
தேஸ் புத்தரை எல்லை வரைக்கும் நிர்மூலமாக்கு. அல்லேலூயா. பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவன், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே. முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணியிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணியிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே. இவ்வளவாய் அன்பு வைத்த எந்தருமானே, இவ்வளவாய் அன்பு வைத்த எந்தருமானே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்று துதி மனமே. Shepherds watch their flocks by night, all seated on the ground. An angel of the Lord came down, and glory shone around. Fear not, said he, for mighty dread had seized their troubled mind. Glad tidings of great joy I bring to you, all mankind. All glory be to God on high, and to the earth be peace, to those on whom His favor